கிட்டத்தட்ட 22 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க கட்டி. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கட்டினேன். பசங்க 2 பசங்க ஒரு பொண்ணு, 3 பேருக்கு இதே வீட்டு கட்டுமே அப்படின்னு. இது ஹை சீலிங் சார். அந்த குட்டியை நல்லா எடுங்க. வசந்தா புதினா எவ்வளோ வேணும்? என்னுடைய அப்பா, அந்த பக்கம் இருக்கிறவங்க என் மிஸ்ஸஸ்னுடைய அம்மா. மற்றவங்க 2 பேர் ஃபோட்டோ அவைலபிளாக இல்லை அந்த காலத்தில். வந்துக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வருவாங்க. ரைட். ஆமாம். பார்த்துவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் பொண்ணு மாப்பிள்ளை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஊருக்கு வர்றாங்க. அதனால நாங்கள் எங்கள் வீட்டில் வரவேற்கிற மாதிரி, ஏன்னா அவங்க விடுது அப்படி விடுது. ஸோ அங்கேயே மேரேஜ் வச்சுக்கிறதுனால இங்கே வர்றாங்க. வந்து 2 days இருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்மிங் மண்டே இந்த தாலி கோக்குற ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வர்றாங்க. அது போயிட்டு முடிச்சிடுவோம். இன்றைக்கி அவங்க வரும்போது 4 உறவினர்கள் வருவாங்க. அவங்களுக்கும் வேணும், அதுக்காக தான் மீல்ஸ் மிஸ்ஸஸ்க்கு அவ்வளோ செய்ய முடியாது. அதனால ஒரு இதை வச்சுக்கிட்டோம். அபிஷேக் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, ஒரு மாப்பிள்ளை இன்னைக்கு நல்லா படித்தான் சின்ன விளையாட்டுல. அப்புறம் US போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஆகும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான். லோக்கலில் பொண்ணுன்னு பார்த்தோம், அதெல்லாம் வேண்டாம், எனக்கு யூஎஸில் வேலை பார்க்குற பொண்ணு, சேம் டிகிரி படித்த பொண்ணு வேணும். சரி, ஃபார்ச்சுனேட் லைக் பண்ணால் சரின்னு ஒத்துக்கிட்டோம். நாங்கள் அதுக்கெல்லாம் குறுக்க நிற்க மாட்டோம். ஜூலை 10, 2023 அப்போ தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பேச ஆரம்பிச்சோம். வேறு ஸ்டேட்டில் இருக்கேன், என்ன வேறு ஸ்டேட்டில் இருக்கேன். 2 பேருமே யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து சரி டக்குன்னு ஃபஸ்ட்டு பேசும்போது ஓகே ஒரு தமிழ் பொண்ணு, அதுக்கப்புறம் 2 பேரும் சென்னை பேஸ், அப்புறம் பேச ஆரம்பித்தோம். செம்ம லிங்க் இருந்தது, ஏகப்பட்ட கனெக்ட் இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரே மாதிரி படம் பார்க்குறோம், ஒரே மாதிரி காமெடிஸு, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் எங்கெங்க சுற்றி பார்க்குறது எல்லாம் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருந்தது. அதனால் நாங்கள் ஒரு 3 months அப்படியே ஃபுல்லாக கான்வர்சேஷன்லேயே இருந்தோம். அது ஃபஸ்ட்டு ஒரு 10-15 days வந்து ஒரு வெறும் ஃபோன் கான்வர்சேஷன்ஸாக இருந்தது. என்ன பேசணும்னே தெரியல, என்ன சமைச்சோம், என்ன சாப்பிட்டோம், என்ன படம் பார்த்தோம், எப்படியோ டைம் போயிடும். என்ன பேசணும்னு தெரியாது, ஆனால் 6-7 hours பேசிடுவோம். என்னமோ பேசணும், போரே அடிக்கணும். பெரிய விஜய் ஃபேன். ஸோ விஜய் மூவி ரிலீஸ் ஆனாலும் எப்படியாச்சும் பார்த்தே ஆகணும். ஒரு தடவை ஐ திங்க் திஸ் வாஸ் கோட் மூவியில் கோட் அன்னைக்கு ஆஃப்டர்நூன் தான் நாங்கள் லேண்ட் ஆகிருக்கோம். வெக்கேஷன் போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்ட். ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் அண்ட் வி ரீச் அவர் பிளேஸ் அரௌண்ட் 2 PM or something. 5 PM ஷோ ஹேட் கோ. ரொம்ப நாள் ஆசை சரி. யாரா இருந்தாலும் 2 random people they meet and they start talking. First 1 week 2 week பயங்கரமா பேசுவாங்க. ஆனா அது ஒரு 3rd week 4th week 5th week மாச கணக்கில் is that you know that spark is everlasting and கொஞ்சம் கூட போரே அடிக்கல. அண்ட் நிறைய 9 out of 10 things ஒத்து போகுது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லவ் தானே ஜெஸ்ஸி அப்படின்னா நான் அதையும் என்கிட்ட நான் சொன்னேன். அந்த டைலாக் தான் ஆக்சுவல் ப்ரொபோசல் டைலாக். நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் ஃப்ளோல கேட்டேன், ஓகேவா? ஆனா சார் ஓவரா ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த டைலாக் கேட்டது நான் வெறும் அந்த டைலாக் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இவன் ஒரு சீரியஸ் இதை ஆரம்பிச்சு அப்புறம் இவனே தான் சொன்னான், நான் இது சொல்லக்கூடாது, ஐ நோ திஸ் டூ early but I think I love you. அப்ப இவன் தானே ப்ரொபோஸ் பண்ணதான் கணக்கு. அஷ்னி செம்மையா பாடுவான், சூப்பரா பாடுவான். She is a trained Carnatic singer.
அழகாய் உறைந்தேன் நீயே என்னாழி வாழும் முத்தம் இருள் பூசி கொள்ளும் சத்தம் இங்கு நீயும் நானும் மட்டும் இது கவிதையோ ரொம்ப அமேசிங்கான பர்சன் அவளுக்கு நானா ரொம்ப பிடிக்கும் நான் மட்டும் கேட்டேன் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி வண்டர்ஃபுல் கேர்ள் ஹாப்பி மேரிட் லைஃப் சந்தோஷமா இந்த வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டணும் இதுதான் எங்களோட ஆசை எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் 2 பேரும் வந்து ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து வாழணும் இந்த லவ் மேரேஜை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்ந்து காட்டணும் ஓகே இதே மாதிரி இதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்க அப்பா சொன்ன மாதிரி லைஃப் லாங் போகணும் Who said I love you first? எங்களுக்கு மெயினே வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும்னா நல்லா தமிழ் தெரியும் போடுற கவுண்டருக்கு திரும்ப ஒரு கவுண்டர் இருக்கும் அதுதான் டே ஒன்னே வந்து இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமலே ஒருத்தவங்க வந்து கவுண்டர் மேலே கவுண்டராக போட்டுகிட்டே இருந்தாங்க நானும் பெரிய வடிவேல் ஃபேன் அடிக்கடி சந்தான டைலாக்ஸ் இது பண்ணுறது அந்த மாதிரி இருக்கேன் இவரும் அதே மாதிரி அதை கரெக்டாக மேட்ச் பண்ணுவான் என்ன ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் இருந்தாலும் எப்படியாவது என்னை காம் டவுன் பண்ணி ஓகே இதெல்லாம் இது ஒரு பிரச்சனையே இல்லை இதை பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சுருவான் சூப்பர் அப்படியே ஏறும் பெரியா ஒரு 2 minutes And once I fell sick, I couldn't even move. Like I was completely bedridden. அப்போ வந்து கிட்டத்தட்ட I was bedridden for like 3-4 weeks. நான் கால் பண்ண உடனே அடுத்த ஃப்ளைட் ஈவினிங் வந்துட்டான் வந்து it completely took care of me and he'd be like நான் பெட்ல படுத்துட்டு I can't do anything other than just getting up to restroom or anything. He used to put ஒரு பெட் இது மாதிரி near my bed. நைட் எல்லாம் ஈவன் இஃப் ஐ டர்ன் டு தி அதர் சைட் ரைட் உடனே இவன் எந்திரிச்சு எழுப்போம் ஐயோ ஓகே என்னாச்சு ஐ யூ இன் பெயின் அதெல்லாம் லைக் சான்ஸே இல்லை ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் குட் டூ தட் இந்த விஷயத்த ரியலி லக்கி என்னோட பெரிய எக்ஸ்ட்ரா இவங்க லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் கேட்கிற தன்மைன்னு ஒன்னே என் லைஃப்ல வந்துச்சு அது வரைக்கும் நான் யாரு பேசியும் கேட்க மாட்டேன் ஒரு நாள் என் மேனேஜர் கூப்பிட்டு வந்தா சொன்னாரு இப்ப நிறைய கவனிக்கிற அப்படின்னு அதுக்கு காரணமே இதுங்கதான் நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு செம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க செம்ம ஃபேமிலி இருக்காங்க சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு இருந்தேன் 2 வருஷம் முன்னாடி இன்னொரு பர்சன் ஒருத்தவங்க உள்ள வரும்போதுதான் ஓகே ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னா அது நம்ம டிசிஷன் மட்டும் கிடையாது 2 பேரா இருக்கும் அவன் வந்து என்கிட்ட மட்டும் பேஷன் be it his family, his friends, his co-worker எல்லார்கிட்டயுமே ரொம்ப பேஷண்டா இருப்பான் ரொம்ப மெத்தடா ஹேண்டில் பண்ணுவான் 2 வருஷமா தெரியும் நிறைய அடி வாங்கிட்டேன் இதுக்கப்புறமும் பேஷன்ஸ் வரலன்னா அப்புறம் சான்ஸே இல்லைல்ல அதனாலதான் கரெக்டா சொன்னான் நான் இந்தியால இருந்து வரதுக்கு முன்னாடி நீ உன் வீட்டுல வாயை திறக்கக்கூடாது நான் வந்த உடனேதான் நீ சொல்லணும் அப்படின்னு நான் நிறைய நாள் அவன் அது சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நினைச்சிருக்கேன் ஏன் அப்படி சொல்றான் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறானா அப்படின்னு பட் தேங்க் காட் அவன் வந்தோன்னு நான் விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்ததோ லைக் சோ மச் ஹாப்பின் அவன் இல்லைன்னா என்னால ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும்
திங்க் சொன்ன மாதிரி ஆஃப்டர் ஏப்ரல் எங்கள் 2 பேரண்ட்ஸும் மீட் பண்ணி அவங்களுக்கு ஜெல் ஆகி அப்புறம் நல்ல நாள் பார்த்து ஒரு 8 months later Feb 1 and 2 2025 getting married. இப்போ வந்து we are gonna get married. அது எத்தனை பேருக்கு அந்த மாதிரி அமையும் தெரியல, பட் எங்களுக்கு அது அமைஞ்சிருக்கு. ஸோ ஐ ஃபீல் தட் we are very fortunate and I'm so happy. உடல் கடந்துமே பிரபஞ்சமே நமக்காகவே போனோ நேரம் நிறுத்தி ஆயுள் திருத்தி காதல் செய்த கடத்தி ஓரத்தினரு கொயரப்பு வரைக்கும் For 30-40 years ago, when you see this video, we'll be having lots of kids, grandkids, and like life will be very beautiful and very different from what it was before you turned 25. நிறைய அடியெல்லாம் தாண்டிட்டு தான் இங்கே வந்திருப்பேன். அதே மாதிரி இன்னொரு 40 years அடியை தாண்டி 2 பேருமே அவ்வளோதான். மற்றபடி சில் ஃபன் ஹேவ் ஃபன்.